டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இடுப்பு லோ பேக் பெயின், அதாவது இடுப்பு வலி நிறைய பேருக்கு இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா கால்கள்ல ஏற்படக்கூடிய வலி, அதாவது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி நிறைய பேருக்கு இருக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு. அப்போ பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுக்கள், எல்லா மூட்டுக்கள்லையுமே இருக்கக்கூடிய வலி. இதை தாண்டி பார்த்தோம்னா தசை வலி, தசை பிடிப்பு இருக்கு. சில நேரங்கள்ல தசைகள்ல ஒரு துடிப்பு ஏற்படுது அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம உணவு முறைகள் என்ன எடுக்கலாம்? பொதுவாக மூட்டுகளில் வரக்கூடிய வலி எல்லாமே ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் தானா? ஏன்னா வயதான நிறைய நபர்களுக்கு நம்ம பார்க்குறோம், கால் மூட்டுல ரொம்ப வலி, நீர் கோர்த்து ரெட்னஸ் ஆயிட்டு வீக்கமா இருக்கும். பெண்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம். நடக்கும்போதே ஒரு சைடா ஆடி ஆடி நடப்பாங்க. ஸோ ரைட் சைட்ல நமக்கு பெயின் இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல வெயிட் எல்லாமே அதிகமா அதுல போட்டு சாஞ்சி நடப்பாங்க. ஸோ இதே மாதிரி வலது இடது பக்கம் வலி அதிகமா இருந்து இருந்து ஆடி நடந்து கால் பாதம் வரைக்குமே அந்த வலி ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வலி அதிகமா இருக்கிறதுனால மூட்டுக்கல்ல வலியோ இல்ல குதிகால், அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த இடத்துல, அதாவது கரெக்டா அந்த கொலுசு போடுற இடம்னு சொல்லலாம், அந்த இடத்துல நல்ல வலி வீக்கம் அதிகமாயிட்டு இருக்கும். சிலருக்கு இந்த வலி அதிகமாயிட்டு ஃபிங்கர்ஸ், காலில் இருக்கக்கூடிய டோஸ், விரல்கள், கால் விரல்களுமே பார்த்தோம்னா ஷேப் மாறின மாதிரி உட்பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய மூட்டு வலி, வாதம் தொடர்பான நோயா பல வருடங்களாக அவதிப்படக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சரே, நமக்கு போன் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆயிருக்கும். கால் போன் ஒரு பவு ஷேப்ல அப்படியே வெளிப்பக்கமாக இந்த மடங்கி இருக்கிற மாதிரியும், நடக்கும்போது தாங்கி தாங்கி நடக்கிறது, இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் கால்சியம், விட்டமின் டி குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த மூட்டுக்களில் வலிமையை அதிகமாக்குவதற்கு, நம்ம மூட்டுக்கள்ல எலும்பு தேய்மானம் இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான சில வழிமுறைகள் சித்த மருத்துவத்திலும் இருக்கு. உணவு முறைகளையும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கவனம் செலுத்த வேண்டியது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறைகள்ல கவனம் செலுத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கான சித்த மருந்துகள் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ மூட்டுகள் ஆர்த்தோ ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த வலியை குறைக்கணும். முக்கியமாக அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு போன் ஜாயிண்ட் ஆகுதுன்னா இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு நார்மலா இருக்கணும். அப்போ ஃப்ளூயிட்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ ஃப்ளூயிட்ல பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, அந்த ட்ரைனஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சில உணவு முறைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குதான் நம்ம சித்த மருத்துவத்துல இந்த ஜாயிண்ட் பெயின் ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒண்ணு நெய் மருந்தாகவோ இல்ல தைலம் சார்ந்த மருந்தாகவோ நம்ம கொடுக்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைலம் தான் வாத நாராயண தைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாத நாராயண தைலம் அப்படின்னு சொல்றது பேர்லயே இருக்கிற மாதிரி அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. இத நல்லெண்ணெயோடு சேர்த்து அந்த மூலிகையை காய்ச்சி இந்த எண்ணெய் தினமும் காலையில ஒரு 5 ml அளவுக்கு குடிக்கணும். இப்போ இந்த மாதிரி குடிக்கும்போது எலும்புகள் தேய்மானமோ, அதிகமான ஒரு தேய்மானம் ஏற்பட்டு நடக்கும்போது வலி, வீக்கம், இதை குறைக்கிறதுக்கு நமக்கு இந்த வாத நாராயண தைலம் பயன்படுது. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கால் மூட்டு வலி, இது சரியாகிறதுக்கு, முக்கியமா வயதானவர்களுக்கு, பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம் முடிஞ்சு ரொம்ப பெயின் இருக்கும். இடுப்பு வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்புல இருந்து கால் வரைக்கும், கால் பாதம் வரைக்கும் ஒரு குடைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சரி செய்யறதுக்கு முக்கியமான சில மூலிகைகளை சொல்றோம், அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சொல்லி நிறைய பேர் அந்த மெடிசனை கொண்டு என்கிட்டே காமிச்சாங்க, மேம் நீங்க வீடியோல சொன்னது நான் ஃபாலோ பண்ணி இப்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல முக்கியமான ஒரு மூலிகை தான் குறுந்தொட்டி அப்படின்னு சொல்றோம். குறுந்தொட்டி சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. குறுந்தொட்டி பொடியும் நமக்கு நிறைய சித்த மருந்தகங்கள்ல கிடைக்கும். இதை நம்ம வாங்கிக்கணும். இது குறுந்தொட்டி பொடி. இதனோட பூனைக்காளி விதையோட பொடியும் நம்ம பயன்படுத்தணும். இந்த பூனைக்காளி விதை அப்படின்னு சொல்றது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லாவே பயன்படுது.
தசைகள் தொடர்பான வலிகள், தசை வீக்கம் இருக்கு, தசை பிடிப்பு இருக்கு, அதை நம்ம சரி செய்யணும்னாலும் நமக்கு இந்த பூனைக்காளி விதை பொடி பயன்படுது. இந்த குறுந்தொட்டி, பூனைக்காளி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒரு 100 கிராம் பொடி இருக்குன்னா இதனோட 20 கிராம் அளவுக்கு கிராம்பு சேர்க்கணும். கிராம்பு பத்தி நமக்கே தெரியும், எந்த வலியா இருந்தாலும் இந்த கிராம்பு வந்து நமக்கு காப்பாத்துது அப்படின்ட்டு. ஸோ பெஸ்ட் ஒரு பெயின் கில்லர், நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு சொன்னா நம்ம கிராம்புவை சொல்லலாம். இதனோட அதிமதுரம் 20 கிராம் சேர்த்துக்கணும். அதற்கூட வேற என்னென்ன மூலிகைகள் இதனோட சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம்னு சொல்லும் பொழுது அதிகமான வலியை வந்து குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதுவுமே 20 கிராம் அளவுக்கு இதனோட சேர்த்து எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா நம்ம கற்கண்டு 20 கிராம். எதற்காக கற்கண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலிகைகளோட காரத்தன்மை, வயிற்றுல வந்து அசிடிட்டி வராம இருக்கணும், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வராம இருக்கணும்னா கற்கண்டு சேர்த்துக்கலாம். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாங்கன்னா கற்கண்டு இல்லாம இந்த மூலிகை மட்டும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து கலவையாக ஒரு பொடி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் சூரணமாக. இது எல்லா மூலிகைகள், மற்ற மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான் சூரணம் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரணம் வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா பாலில் கலந்து குடிக்கணும். பால்ல நல்லா காய்ச்சிய பால்ல கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போது 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை போட்டு காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிச்சிட்டு வரணும். காலையில உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் பிறகு இந்த பொடியை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து இந்த பொடியை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய, அதாவது அதிகமான இடுப்பு வலியா இருந்தாலும் சரி, கால் பாதத்துல ஏற்படக்கூடிய வலியாக இருந்தாலும் சரி, ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே உடல்ல வந்து ஒரு சோர்வு, அசதி இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அந்த மாதிரி. ஸோ அதிகப்படியான உடல் வலியை வந்து இது குறைக்குது. முக்கியமா இந்த பூனைக்காளி எல்லாம் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறுந்தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் அப்படிதான். இப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது சரியான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அதிகமான இடுப்பு வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி பிரச்சனைக்கும் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த சூரணத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல என்ன வலியாக இருந்தாலும் மூட்டுக்கள் தொடர்பான வலியை குணப்படுத்துவதற்கும் இது நமக்கு பயன்படுது. இப்போ இந்த பதிவுல ரொம்ப எளிமையான ஒரு மருந்து, ஆனா ரொம்ப எஃபெக்டிவா வீரியமான ஒரு மருந்தை பத்தி பார்த்தோம். மூட்டு வலிகளுக்கு சிறப்பான ஒரு மருந்து. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.